ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது தாங்க பார்க்கலாம். ஆட்டுக்கு தலைக்கறி குழம்பும் பிரியாணியும் செய்ய போகிறேன், சிக்கன் பிரியாணியும். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சாச்சு. தேவையான பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் லெமன், இதெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, மட்டன் பிரியாணி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு சிக்கன் பிரியாணி விட மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அதை கழுவி ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி புதினா கொத்தமல்லியும் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூட சின்னதாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறேன். அதே மாதிரி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்தாச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி செய்யலை, அப்படியே தான் வதக்கி தான் செய்கிறேன். இல்லை மசாலா தனியாக வறுத்தரைச்சி செய்யலாம், அது வேறு மெத்தட். கூட 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதாங்க ரொம்ப பிடிக்கும், சீரக சம்பாவை விட. எங்கள் அம்மாவுக்கும் நான் செய்கிற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சரி, என்ன தான் எப்பவுமே செய்ய சொல்லுவாங்க. பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நான் கடையிலலாம் பிரியாணி மசாலா வாங்கிறதில்ல, வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு பிரியாணி செஞ்சுருவேன். குழந்தைங்களும் சாப்பிடணும், காரம் அதிகமாக போட மாட்டேங்க. மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கெட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் புளிக்காமல் இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி விட்டு வெந்து வரும், அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு அப்பப்போ கிளறி கொடுத்தாவே போதும், சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா உதிரியான பிரியாணி நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் இப்போவே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் நிறையா வேணும்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பையன் இப்போவே வேணும்னு சொன்னால், அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விசில் போனது எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்போவே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இல்லைன்னா குக்கரில் இருக்கிற சூடே பிரியாணி குழஞ்சிரும். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு, உதிரியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் உதிரியாக ஆயிரும். அதுக்கப்புறம் தம்பிக்கு போட்டு கொடுத்துட்டு கூட தயிர் வெங்காயம் வச்சு போட்டு கொடுத்தாச்சு. அவனும் விரும்பி சாப்பிட்டான். அவனுக்கு பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க. அடுத்தது தலைக்கறி குழம்புக்கு நம்ம வணக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகாய், சீரகம், மல்லி,
மிளகு, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தலைக்கறி வந்து ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது, ரொம்ப ஸ்மெல்லு வரும். ஆனால் வந்து பிடிச்சவங்களுக்கு தெரியும் தலைக்கறியோட டேஸ்ட்டு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சும்மா தாளிப்புக்காக வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கும் போதும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கறி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி வைக்கக்கூடாது, டேஸ்ட்டாக இருக்காது. இதிலேருந்தே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 10 விசில் விடணுங்க, இல்லைன்னா நல்லா வேகாது. அவ்வளோதான், ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். எங்களோட சண்டே லன்ச் வந்து இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.